நான் திருடுனா? திருடி பொய் சொல்றவ பித்தலாட்டக்காரி எல்லாம் நீதான். ராகுல் அவ்வளவு பெரிய பழியெல்லாம் யார் மேலேயும் சும்மா தூக்கி போட மாட்டான். என்னைக்கு இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் எனக்கு அன்னைக்கே தெரியும் ஏதாவது பெருசா பண்ண போறான்னு. நீ எங்களுக்காக என்ன பண்ண? நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட புத்தியதான் காட்டும்னு சொல்வாங்க. நீ என்னோட மனச மட்டும் இல்ல, நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் உடைச்சிட்ட. தயவு செஞ்சு என்ன நம்புங்க மோகன் ஐயா. உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல. நான் திருடுவேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா நான் அப்படி பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நீங்க என்ன நம்பவே இல்லல்ல. அம்மா ராதா, என்ன மன்னிச்சிடுமா, வருத்தப்படாதம்மா. இங்க இருக்கவங்க யாரும் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. எனக்கு கீர்த்தி எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைனா நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? இந்த வீட்டுல யாரும் கொஞ்சம் கூட என்ன மதிக்கிறதே இல்லை. அதுக்காக வருத்தப்படாத. நீ என்ன உன்னோட அப்பாவா நினைச்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுமா. அழக்கூடாது, சரியா? தைரியமா இருக்கணுமா? செல்லக்கண்ணு. ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த ராதா ஏன் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா? நீதான் அவளை வேலை செய்ய சொன்னியா? கிடையாதுங்க ஐயா. நான் ஏன் வேலை செய்ய சொல்ல போறேன்? அவங்களுக்கு எப்படி நான் வேலை செய்யணும் சொல்ல முடியும்? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா உனக்கு என்ன வயிறு வலி வந்துருமா? நான் ஒண்ணு கேட்ட என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. மோகன் ஐயா, செல்லக்கண்ணு அக்கா ஒன்னும் என்ன வேலை செய்ய சொல்லல. நானா தான் வேலை செய்யறேன். மறுபடியும் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? சுத்தமா உனக்கு படிக்கிற ஐடியாவே இல்லையா? நீ நேத்து ராத்திரி கூட படிக்க வரல. எனக்கு ஆங்கிலம் எல்லாம் படிக்க வேண்டாம் மோகன் ஐயா. ஆங்கிலம் படிக்காம வேற என்ன பண்ண போற? இப்படி வீட சுத்தம் பண்ணிக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க இதே பண்ணிக்கிட்டு இருப்பியா? மோகன் ஐயா, நீங்க படிச்சவர் தானே? இந்த உலகத்துல எந்த வேலையும் சின்னது பெருசு கிடையாதுன்னு உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்ப என்ன பத்தி கேட்டா என் வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் முடியாதுங்கிறத அதான் நேத்து ராத்திரி எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டீங்களே. அப்படி இருக்கும்போது இந்த வீட்ல நான் என்ன வேலை செஞ்சா உங்களுக்கு என்ன? ராதா, என்ன மோகன் கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க? அதான் பேசுறான்ல, அவ இஷ்டம், அவ உரிமை, அவ பேசுறா. அண்ட் இதுல நீ எதுக்கு நடுவுல வர? அதானே நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல்ல, இப்ப வேண்டாம். நீ முதல்ல உன்னோட நாடகத்தை நிறுத்து. ஓகே, ஓவரா போயிட்டு இருக்கு. கிருஷ்ணர் மேல சத்தியம் மோகன் ஐயா, என்னோட வருத்தமே என்ன தெரியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு இது எல்லாமே நாடகமா தெரியுது. தூங்க வேண்டிய நேரத்துல ராத்திரி முழுக்க நான் அழுதுகிட்டு இருந்தேன். ராத்திரி முழுக்க தூங்க முடியாம நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எந்த குடும்பத்தை நான் என்னோட சொந்த குடும்பமா நினைச்சனோ அந்த குடும்பத்துல எல்லாரும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரே நிமிஷத்துல எனக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க.
மத்தவங்க பண்ணது பெருசு இல்ல. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் யார கடவுளா நினைச்சிட்டு இருக்கனோ, யார் நல்லா இருக்கணும்னு ராத்திரி பகலா வேண்டிட்டு இருந்தனோ, அந்த தெய்வத்துக்கே என் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. என் வார்த்தையை நீங்க நம்பல. நேத்து நீங்க என்ன நம்பாம இருந்தது என் விசுவாசத்து மேல பட்ட காயம், என் நம்பிக்கை மேல பட்ட காயம். சாப்பாடு தண்ணி இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா நம்பிக்கை இல்லாம முடியாது. ஆனா நேத்து நீங்க என்னோட நம்பிக்கையை சுத்தமா உடைச்சிட்டீங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன்னோட இந்த பக்தி சேனல்ல? தயவு செஞ்சு நிறுத்துறியா? என்ன இதெல்லாம்? எதுக்கு நிறுத்தணும் மோகனையா? எதுக்கு? ராதா ஒரு அரலூசா இருக்கலாம், ஆனா அவளுக்குன்னு சுயமரியாதை இருக்கு. இந்த அரலூசு முழுலூசு சுயமரியாதை என்ன? மேடையில் நின்னு ஏதாவது ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கியா? உனக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்கறேன், இப்ப என்ன உயிரை சேர்த்து கொடுத்துடணுமா? தானமா கிடைக்கிற மரியாதை விட அவமானமே பரவாயில்ல மோகனையா. நானும் உங்களை மாதிரிலாம் மனுஷிதாங்கிறது உங்களுக்கு புரியலனா, நீங்க சொல்றத கேக்குறது, நான் உங்ககிட்ட பேசுறது எல்லாமே வேஸ்ட். என் வீடு, என் மனசு, என் மூடு, என் மனசுல தோணுதை நான் சொல்லிட்டேன். ஒரு சின்ன விஷயத்த இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிக்கிட்டு இருக்க. அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. கேட்டு கேட்டு என் காதுல ரத்தம் வந்துரும் போல இருக்கு. உங்களோட வீடு, உங்களோட மனசு. இந்த வீட்ல உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதுதானே நீங்க பண்ணுவீங்க. ஆமா, அப்படிதான் பண்ணுவேன். சோ என்ன இப்போ? அப்படின்னா இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. நான் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இந்த வீட்டு முதலாளிக்கே என் மேல நம்பிக்கை இல்லைன்றப்ப அதுக்கப்புறம் நான் இந்த வீட்ல இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இவ்வளோ நாள் உங்க எல்லார் கூடவும் இருந்தது சந்தோஷம். இத்தனை நாள் உங்க எல்லார் கூடவும் நான் இருந்திருக்கேன், சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா. இவ்வளோ நாள் எப்படி போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. என் பாட்டி என்ன அப்பாவின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்ச தெரியாமலோ நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மோகனையா. அந்த ராதாவால நேத்து எனக்கு அடி விழுந்தது. இதோட அவ இந்த வீட்டை விட்டு போய் தொலையட்டும். மோகனையா, நான் என்னோட துணியெல்லாம் எடுத்து வைக்க போறேன். ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க, நான் எதுவும் திருடி எடுத்துட்டு போகலையான்னு. ராதா, ராதா, நான் சொல்றத கேளு ராதா. எவ்வளவு தைரியம் அவளுக்கு! நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க அவ பாட்டுக்கு. ராதா, இந்த மோகனனை எதுக்காக அந்த ராதா பின்னாடியே போயிட்டு இருக்காரு? என்னதான் இருந்தாலும் அவ விருந்தாளி தானே, என்னைக்கா இருந்தாலும் வீட்டை விட்டு போய் தானே ஆகணும். அவளே போறங்கிறா, இவர் ஏன் தடுக்கிறாரு? நானும் அதை தானப்பா சொல்றேன். யாரும் கூப்பிடாமலே அவ வந்தா அவளை தூக்கி தலையில வச்சுக்க முடியும்? போறவளை எதுக்கு தடுக்கிறீங்க? ராதாவுக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லனா அவளை கம்பல் பண்ணி நாம இங்க தங்க வைக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஆனா நேத்து அவளுக்கு இந்த வீட்ல நடந்தது ரொம்ப பெரிய அநியாயம். மனசு வருத்தப்பட்டு அவ இந்த வீட்டை விட்டு போக கூடாதுங்கிறது தான் மோகனோட எண்ணம்.
வேற ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ராதா கஷ்டப்பட்ட அண்ணனோட மனசு ரொம்ப வருத்தப்படுது. இப்போலாம் ராதாவை பார்த்து அண்ணன் ரொம்ப உருகுற மாதிரியே தெரியுதே. இல்லையா அண்ணியாரே? அட என்ன பண்ற? ஏன் ஏன் இந்த முதல்ல பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சு ராதா? உன் ஃப்ரெண்டு வீட்டை விட்டு போறாளாம். கோயிங். சொன்னா கேளு ராதா, ப்ளீஸ் இங்க இருந்து போகாத. நான் போய் தான் ஆகணும் குஷி. இந்த வீடு உங்க அப்பாவோடது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதானே நடக்கும். இது எனக்கு அவமானம். என்னோட சுயமரியாதையை உடைச்சு வேடிக்கை பாக்குற வீட்ல என்னால இருக்க முடியாது. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? இவர் எப்பவுமே அப்படிதான். ஓய், எல்லார் மேலயும் கோவப்படுவாரு. பெரிய பாஸ் நினைப்பு இவருக்கு. குஷி, அப்பாவை பார்த்து அப்படியெல்லாம் பேசாத. இன்னைக்கு நீ மோகன் மேல கோவமா இருக்க, அப்படியே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ற. கன்ஃபியூஸ் பண்ணாத ராதா. அது வந்து இது குஷியோடது. நான் என்னோட துணியெல்லாம் எடுத்து வைக்க போறேன். ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் திருடி எடுத்துட்டு போகலையான்னு. இல்ல தானே தான் வந்து விழுந்துருச்சு. அங்கதான் இருந்துச்சு. நீ ஒண்ணும் பண்ணல. ஆமா, நீ இந்த வீட்டை விட்டு எப்படி போவ? உன்னோட கிருஷ்ண பரமாத்மா எங்க? அவர் வெளியே கோவில்ல இருக்காருல்ல, அவரெல்லாம் போப்பியா? நீ அவர் இல்லாம வீட்டை விட்டு போக மாட்ட. எனக்கு தெரியும் மோகன் ஐயா. ஆனா நான் என்னோட கிருஷ்ணரை என் கூட கூட்டிட்டு தான் போவேன். ஏ போகாத. இங்க பாரு, நான் அப்போல இருந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிட்டே இருக்க. நீ இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு கோவம் வருது. ஆனா நீ கோவப்பட்டு நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்க வேணாம் மோகன் ஐயா. பேச வேண்டிய நேரத்துல ஒருத்தர் பேசவே மாட்டாளே. நின்னுகிட்டு ஷூட்டிங் பாப்பா. வாயில என்ன குழக்கட்டியா? பேச. நான் என்ன போறேன். நீ? ஒரு செகண்ட் இரு. அம்மா, உன்னோட கைக்கு என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? எப்ப பட்டுச்சு? சின்ன காயம்தான், சரியாயிடும். நீ ஒரு ஆக்சிடென்ட் கடையாச்சு. சின்ன காயம் பட்டாலும் உன்னால அதை மறைக்க முடியாது. அது காட்டி என்னன்னு பாக்குறேன். கையை கொடு. நான் தான் சொல்றேன்ல, சரியாயிடும். தானாவே சரியாயிடும். ஒரு வாட்டி காட்டினா குறைஞ்சா போயிடுவேன். ஒண்ணும் இல்ல, நீங்க கவலைப்பட தேவையில்ல. அதுவே சரியாயிடும். கவலை இல்ல, பிரிகாஷனுக்காக சொல்றேன். அப்பதான் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இது இப்ப காமிச்சா அப்புறம் காயம் ஆறாது. நீ எதுவும் பண்ண வேண்டாம், நானே மோகன் பாத்துக்கிறேன். ஐயா, நீங்க நீங்க ஏன் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க? நீ தானே கத்து கொடுத்த இவளுக்கு இப்படி எல்லாம் பேச. ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆக வேண்டிய அவசியம்லாம் இல்ல. அவளை தடுத்து நிறுத்தணும். வா, சீக்கிரம் போலாம். இந்த வீட்டுல யாருக்கு பயப்படுதுன்னு தெரியலையே. ராதா, நில்லு. சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றீங்க. ஆனா எல்லாத்தையும் எப்படியும் ஒண்ணு மறந்துட்டீங்க. என்ன? சாரி சொன்னியா அவளுக்கு? ஆ? உங்க அப்பாவாவது சாரி கேக்குறதாவது. சூரியன் மேற்குல கூட உதிக்கலாம், ஆனா உங்க அப்பா வாயில இருந்து சாரி வரவே வராது. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மோகன் எப்பவும் யார்கிட்டயும் சாரி சொன்னதே இல்ல.
குஷி, இது மோகன் ஐயாவோட வீடு, அவரோட குடும்பம் இது. எல்லாம் அவர் இஷ்டப்படி தானே நடக்கும். அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. மோகன் அண்ணன் உயிரை வேணா கொடுப்பாரு, ஆனா அவர் மன்னிப்பு கேட்கறது இம்பாசிபிள். நீ சொல்றது 100க்கு 100 உண்மைப்பா. அல்லிப்பூ இருக்கே, அது பகல்ல பூத்தாலும் பூக்கும், அதே மாதிரி தங்கம் தரம் கெட்டாலும் கெடும். ஆனா நம்ம மோகன் தம்பி மட்டும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டாரு, சரிதானே? அதனால நீ கிளம்புமா, திரும்ப வந்துடாத. வா. வேற சாரி சொன்னா மட்டும் பத்தாது. ராதாவோட சுயமா மரியாதை பிரேக் ஆயிடுச்சு. அத ஃபிக்ஸ் பண்றதுக்கு காது பிடிச்சிட்டு சொல்லணும். குஷி, என்ன பேசுற நீ? அப்படிலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. பண்ணட்டும், செம்மையா இருக்கும். இல்ல குஷி, இது ரொம்ப தப்பு. நான் கிளம்புறேன். குஷி, ராதா,
நீங்க என்ன பண்றீங்க மோகன் ஐயா? கொஞ்சம் பேசாம இரு. தப்பு பண்ணிருந்தா மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். I am sorry. What is wrong with மோகன்? இந்த பட்டிக்காட்டு பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேக்குறான். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலி நாங்க எல்லாருமே பெரிய தப்பு பண்ணிருக்கோம். நாங்க எல்லாரும் ஒரு திருட்டு பழிய உன் மேல போட்டோம். அண்ட் எல்லாரை விடவும் பெரிய தப்பு பண்ணது நான் தான். நான் உனக்காக அங்க பேசியிருக்கணும். ஆனா பேசாம இருந்தது ஏன் தப்பு தான். அதெல்லாம் பரவாயில்ல மோகன் ஐயா. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. கடவுள் பக்தர்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. இங்க பாரு, ஒருவேளை நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியாம இருக்கலாம். அதனால நீ சொன்னதையே நான் திரும்ப சொல்றேன். அன்னைக்கு உன் பையோட கைப்பிடி அருந்தப்ப நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? உடைஞ்ச விஷயத்தை இணைக்கிறது கஷ்டம் கிடையாது. ஆனா நாம தான் அதுக்கு முயற்சி பண்றதே இல்ல. நீ தானே அன்னைக்கு சொன்ன உடைஞ்ச விஷயத்தை சேர்க்கறது அவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு. மனுஷங்க நாம தான் முயற்சி பண்றது இல்லைன்னு. அது ஏதோ ஒரு பொருளோ கனவோ உறவோ நம்பிக்கையோ இல்ல ஒரு பேக்கா இருந்தாலும் அது உடைஞ்சு போனா நாம அதை ரிப்பேர் பண்றோம். அதுக்கப்புறம் அது சரியாயிடுது. நானும் இங்க எல்லாத்தையும் சரி பண்ணதான் முயற்சி பண்றேன்.